அவர் நிக்கிறாரு. ஆனா கேத்தலிக்ஸ் அங்க மிஞ்சி போனா ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இருந்தாலே பெரிய விஷயம். அதுக்கு மேல கேத்தலிக்ஸ் அங்க இல்ல. எனக்கு பெரிய இல்ல அந்த தொகுதியில நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்க எம்பி நார்த் சென்னை எம்பிக்கு நான் எங்க கட்சி இருக்கும்போது நான் நிப்பாட்டி போய் பார்த்து எல்லாத்தையும் பண்ணேன். நிறைய சர்ச் இருக்குமா, 3 தெருவுக்கு 4 தெருவுக்கு ஒரு சர்ச் இருக்குமா. ஆனா எல்லா சர்ச்சுமே வந்து பாவர்ட்டி பீப்புள். பாவர்ட்டி பீப்புள்னா யாரு? ஆந்திரால இருந்து வந்த ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அதுல இருப்பாங்க. அதுல இருக்கவங்க மேக்சிமம் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. அந்த தெலுங்கு பீப்புள்லாம் என் கூட இருக்கவங்க தான். இன்னைக்கே என் கூட தான் இருக்காங்க. சரியா? இன்னைக்கு நான் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினேன்னா தாராளமா இன்னைக்கு ஒரு 50,000-60,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு அங்க இவர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. இல்ல ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன்ல. அதுக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கிட்டத்தட்ட 2,22,000 வாக்குகள் கிட்ட இந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கு. அதுல இளைஞர்களுடைய வாக்கு வந்து கிட்டத்தட்ட 70,000 வாக்கு இருக்கு. 70,000 வாக்குன்னு எந்த கணக்கு வச்சு சொல்ற? ஒரு கருத்து கணிப்பு பார்த்தா நாம் தமிழர் இருமா, நீ சொல்றத கேளுமா. டிவிகேக்கு வந்து இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கும் பொழுது அப்ப டிஎம்கே அடி வாங்குது இல்லையா? ஒரு விஷயம் சும்மா இந்த 70,000 எந்த லூசு பையில மேடையில பேசுனதை வச்சுக்கிட்டு நீ பேசாத. எந்த கருத்து கணிப்புங்கிறது வீடு வீடா போய் எத்தனை வயசு பையன் இருக்கான்னு யாரு கருத்து கணிப்பு பண்ணா? சார் செய்திகள்